ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி, அதாவது நம்ம பார்த்துட்ருக்க முகலாய வம்சம் 7th ஸ்டாண்டர்ட் 7ல் டேர்ம் 2ல் பார்த்துட்ருக்கோம். அந்த வம்சத்தோட கண்டினியூட்டி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து முதல் பேரரசான பாபரையும் அதுக்கப்புறம் ஹுமாயூன் இது ரெண்டையுமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அக்பர்லேருந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷெர்ஷாவோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு போவோம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவிலேருந்து ஒரு சின்ன 2 கொஷின்ஸ் கேட்போம். அது என்ன அப்படின்னா, நம்மளோட பாபர் இருக்கார் இல்லையா, ஸோ பாபரை வந்து ஒரு பகுதியை சேர்ந்தவங்க வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. 13வது வயதில் பாபர் வந்து பர்கானா அப்படிங்கிற பகுதிக்கு ஆட்சி செஞ்சுட்ருக்கும் போது அவரை தோக்கடித்த அந்த ஒரு குரூப் பேர் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய கேள்வி. அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதான் நீங்கள் டைரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷெர்ஷாவை பார்ப்போம். ஷெர்ஷா வந்து 1540 1545 இந்த காலகட்டங்களில் ஆட்சி செஞ்சுருக்காரு. அதாவது இடைப்பட்ட காலங்கள். யாரோட இடைப்பட்ட காலங்களில்? ஹுமாயூன் காலத்தில். ஸோ ஹுமாயூன் இவர்கிட்ட தன்னோட டெல்லியை வந்து இழந்துட்டு திருப்பி வந்து இவர்கிட்ட இருந்தே அந்த டெல்லியை வந்து மீட்டிருப்பார். ஸோ யாரோட உதவியினால் இந்த டெல்லியை வந்து மீட்டிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஷா தாமஸ். இவர் வந்து யார் அப்படின்னா பாரசீக அரசர். எந்த வம்சத்தை சேர்ந்தவர்னா சபாவிட் வம்சம் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ். ஏன்னா ஈரானில் இருக்கார், ஈரானில் தான் தப்பிச்சு ஓடிட்டார் இல்லையா. ஸோ அங்கே போய் தஞ்சமடைஞ்சு அந்த மன்னர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த மன்னரோட உதவியினால் அவரோட படையையும் கொண்டு வந்து திருப்பி ஷெர்ஷாவை வந்து தோக்கடிச்சு அதுக்கப்புறம் ஹுமாயூன் வந்து டெல்லியை வந்து கைப்பற்றுறாரு. அடுத்து ஹுமாயூனுக்கு அடுத்தது வரக்கூடியவங்க வந்து அந்த வரிசையில் வர்றவங்க அக்பர். ஸோ அக்பர் வந்து 1556 1605 வரைக்கும் இவரோட காலகட்டங்கள் வந்து இவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. இவர் வந்து யார் அப்படின்னா ஹுமாயூனோட மகன். இவர் தன்னோட 14 வயதிலேயே அரியணை ஏறாரு. ஏன்னா வந்து ஹுமாயூன் வந்து தெரியாமல் அதாவது நூலக படிக்கட்டில் இடறி விழுந்து தான் இறந்தார் இல்லையா. ஸோ அதனால் இவருக்கு அப்போது வந்து வயது வந்து 14. ஸோ அந்த சின்ன வயதில் ஆட்சி பொறுப்பை இவரால் சரியாக பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படிங்கிறதுக்காக பைரம் கான் வந்து பகர ஆளுநராக பொறுப்பேற்கிறாரு. ஸோ எல்லா விஷயங்களுமே ஹுமாயூன் வந்து பைரம் கான் கிட்ட கேட்டு தான், அதாவது அக்பர் வந்து பைரம் கான் கிட்ட கேட்டு தான் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து செய்யணும் அப்படிங்கிற இது வந்து ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு இருந்துச்சு. அது 14 வயசில் அவருக்கு பெருசாக தெரியல. அதே வந்து அக்பர் வளர்ந்து கொஞ்சம் மெச்சூரிட்டிலாம் வந்து தனக்கு தானே முடிவெடுக்கக்கூடிய தன்னோட நான் வந்து ஒரு அரசன், நான் வந்து இன்னொருத்தட்ட கேட்டு முடிவெடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது இவருக்கு வந்து அது தப்பாப்பட்டிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பைரம் கானை வந்து குஜராத்தில் படையை வச்சு இவரே வந்து கொண்டிருக்காரு. ஸோ பைரம் கானோட இறப்புக்கு அப்புறம் இவர் முழு அரச பொறுப்பை எல்லாத்தையுமே இவரே ஏற்றிருக்காரு. ஸோ இவரோட ஆட்சி காலங்களில் வந்து எந்தெந்த இடங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, ஆயிரத்தி 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் சூர் அப்படிங்கிற இன்னொரு வம்சம் உள்ள வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கு. அதாவது இந்த சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு அப்படிங்கிற ஒரு தளபதி, அந்த தளபதி கிட்டேருந்து திருப்பியும் டெல்லியையும் ஆக்ராவையும் ஒரு முழுமையாக கைப்பற்றியிருக்காரு. ஏற்கனவே சூர் வம்சத்தை சேர்ந்தவங்க கிட்டேருந்து ஹுமாயூன் வந்து டெல்லியை மட்டும் கைப்பற்றிட்டார். இப்போ வந்து ஒரு தளபதி, சூர் வம்சத்தை சேர்ந்த தளபதியான ஹெமு அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து டெல்லி மற்றும் ஆக்ராவை முழுமையாக எந்த ஒரு இவருக்கு அகைன்ஸ்டாக ஒரு குரூப்பும் இல்லாமல், அதாவது சூர் வம்சத்தை சேர்ந்த சின்ன சின்ன குரூப் எதுவுமே இவருக்கு அகைன்ஸ்டாக இல்லாமல் எல்லாத்தையுமே கைப்பற்றி இவருக்கு வச்சுக்கிட்டார். ஸோ இந்த சூர் வம்சத்தை முழுமையாக அடக்கி, அதாவது அந்த முழுமையாக அவங்கள வந்து அடக்கின முறை, அதாவது அவங்க போர் செஞ்சாங்க இல்லையா, சூர் வம்சத்து கூட போர் செஞ்சாங்க இல்லையா, அதை தான் நம்ம 2ஆம் பானிபட் போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ 2ஆம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1556 2ஆம் பானிபட் போர் நடந்திருக்கு. இதே ஆண்டு தான் நம்ம வந்து ஹுமாயூன் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஆண்டு 2ஆம் பானிபட் போர் நடந்திருக்கு. முக்கியமான டேட்டா அது. பல டிஎன்பிசி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. முதல் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526. இது வந்து பாபரோட காலத்தில் நடந்துச்சு. 2ஆம் பானிபட் போர் 1556. இது வந்து உங்களுக்கு அக்பரோட காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஸோ தாத்தாவும் பேரனோட காலகட்டத்தில் தான் 2 பானிபட் போரும் நடந்திருக்கு. ஹுமாயூன் இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு வரலாற்றுக்குரிய போர்களும் நடக்கலை. இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் முக்கியமாக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அக்பரோட காலகட்டத்தில் அக்பர் வந்து நிறைய பெண் ஆட்சியாளர்கள் மீதும் படையெடுத்திருக்காரு. அப்படியெல்லாம் பார்த்தா யார் அவங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து ராணி துர்காதேவி.
இந்த ராணி துர்காதேவியை வந்து அக்பர் வந்து ஃபஸ்ட்டு தோக்கடிச்சிருக்காரு. இந்த ராணி துர்காதேவி வந்து மத்திய இந்தியாவை சேர்ந்தவங்க. மத்திய இந்தியா மற்றும் மாலவம் இந்த 2 பகுதிகளையும் ராணி துர்காதேவி கிட்டேருந்து அவங்கக்கிட்ட போர் செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. அடுத்தது வந்து யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அடுத்து வந்து அகமது நகர் பஹர ஆட்சியாளராக இருந்த சாந்த் பீவி அப்படின்னு தான் அவங்களோட பேர். இவங்க வந்து எந்த ஆட்சியாளர் அப்படின்னு பார்த்தோம்னா அகமது நகர் இவங்களையும் தோக்கடிச்சிருக்காரு அக்பர். ஸோ இந்த தோக்கடித்து இவங்க போர் நடக்கிற அந்த காலகட்டத்தில் அவங்களோட அந்த வீரத்தை வந்து பார்த்து வியந்து அக்பர் வந்து அமைதி உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்காரு. ஸோ அவங்கள தோக்கடிக்கலை. ஃபஸ்ட்டு ராணி துர்காவதி தான் அவர் வந்து தோக்கடிச்சிருக்காரு. ரெண்டாவதாக சந்தித்த சாந்த் பீவியோட அவங்களோட அந்த எதிர்ப்பு ஆற்றலை வந்து பெரிதும் வியந்து போன அக்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு அமைதியான உடன்படிக்கையில் அந்த போரை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ராணி துர்கா தேவி ஆகட்டும், அதுக்கப்புறம் சாந்த் பீவியாக இருக்கட்டும், அவங்களோட பெண்களின் படை போர் வீரத்தை வந்து ரொம்ப பெருசாக போற்றி பாராட்டியிருக்காங்க. அடுத்து அக்பரோட வெற்றிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1568 இவர் வந்து சித்தூரையும், அதே போல் 1569 ராம்நாதபுரி இவங்க இந்த 2 இடத்தையுமே அக்பர் வந்து கைப்பற்றியிருக்காரு. அடுத்து மூணாவதாக 1576 இவர் உதய் சிங்கான் மகனான ராணா பிரதாபை, ஸோ ராணா பிரதாபோட 1576 இவர் போர் புரிகிறாரு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து இந்த போரை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், முன்னாடியே மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த போரோட தலைப்பு தான் ஹால்டிகாட் போர். ஸோ இந்த போரில் தான் யாரோட அக்பர் வந்து ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னா ராணா பிரதாப். ஓகேம்மா, இந்த ஹால்டிகாட் போரில் வெற்றி பெற்றார். இப்போ இந்த ராணா பிரதாப் தோத்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட குதிரையான அந்த குதிரைக்கு ஒரு பேரும் சொல்கிறாங்க. அந்த குதிரையோட பேர் வந்து சேத்தக் அப்படிங்கிற அந்த குதிரையோட சேர்ந்து இவர் தப்பிச்சு காட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. அதாவது அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை தொடர்ந்து காடு வரைக்கும் சென்று இவரை அங்கேயுமே இவரை வந்து வெற்றி கொள்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இவங்களோட இந்த அரசர்களோட துணிச்சலை வந்து போராடுற வகையில் இவங்களுக்கு நிறைய சிலைகள்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ராணா பிரதாப்புக்கான சிலைகள், இந்த ராஜபுத்திரர்களோட பெருமையை சொல்கிற வகையில் நிறைய சிலைகள் வந்து இந்த அக்பர் காலகட்டத்தில் எழுப்பப்பட்டது. அடுத்து இவங்களோட வணிக தொடர்பு எப்படி இருந்துச்சு, யாரோட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்கன்னா அரேபியா, தென்கிழக்கு ஆசியா, அப்புறம் சீனா, இந்த 3 இடங்களோட அக்பர் காலகட்டத்தில் இந்த வணிக தொடர்பு வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட படையெடுப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிழக்கில் வந்து வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவற்றின் மீது அக்பரோட படையெடுப்பு வந்து இருந்ததாக சொல்லப்படுது. வங்காளம், பீகார், ஒடிசா இதோட கிழக்கு படையெடுப்புகள். அதே போல் வடக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா காண்டிகர், காஷ்மீர், காபூல், பீகார், காண்டேஷ் இந்த பகுதிகளில் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு நம்ம டைம்லைனோட போட்டு சொன்னோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இங்கே வந்து காஷ்மீர், வடக்கில் காஷ்மீர்லேருந்து அதுக்கப்புறம் கிழக்கில் வங்காளம் வரைக்கும். ஸோ காஷ்மீர் முதல் வங்காளம் வரை அக்பரின் படையெடுப்பு வந்து இருந்ததற்கான சான்று நம்மளுக்கு, ஏன்னா படையெடுத்து அந்த ஊர்களை அவங்க கைப்பற்றியிருக்காங்க. அதே போல் தெற்கில் கோதாவரி ஆறுலேருந்து மேற்கில் காண்டகர் வரைக்கும் அவங்களோட படையெடுப்பு வந்து இருந்துச்சு. அப்போது இந்தியாவில் நம்ம பார்த்தோன்னா 4 சைட்ஸ்லேயுமே வந்து அவங்களோட தாக்குதல் வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஒரு இந்திய கண்டத்தையே ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு அவங்க வந்து ஆட்சி வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்து 1605 அக்பர் வந்து இறக்குறாரு. அவரோட உடலை ஆக்ராவுக்கு பக்கத்தில் இருக்க சிக்கந்திரா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், நிறைய வாட்டி உங்களுக்கு டிஎன்பிசிலையும் நிறைய எக்ஸாம்ஸான டெட்லையும் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அக்பரோட உடல் எந்த ஊரில் அடக்கம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு. அந்த இடம் வந்து சிக்கந்திரா. மறக்காமல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்து ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அக்பரோட கொள்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து மக்களிடையே ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. அதாவது ரொம்ப அவங்களுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா ஃபேவரிசமுமே வந்து அக்பர் வந்து செஞ்சுருக்காரு. தன்னோட மக்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இவர் நிறைய சிறப்பு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிறது எது அப்படின்னா, நிறைய அதாவது இந்துக்களாக இருக்கட்டும் அதே போல் முஸ்லீம்களாக இருக்கட்டும் 2 பேர்த்தோட நம்பிக்கையுமே நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிஸ்யா அப்படின்னு நம்ம அந்த வரி வந்து விதிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வரியை வந்து இவர் வந்து அதை தள்ளுபடி செய்கிறார். அந்த வரி வந்து வேணாம். அந்த ஜிஸ்யா டேக்ஸ் வந்து எதுக்காக, முஸ்லீம் இல்லாத அதாவது நான் முஸ்லிம்ஸ் பிராமின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹிந்துஸாக இருக்கட்டும் அவங்களுக்காக விதிக்கப்பட்டது அந்த ஜிஸ்யா கட்டணம் அப்படின்னு சொல்கிறது, வரி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அந்த வரியை வந்து இவர் வந்து நீக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ராஜ்புத்திர உயர்குடிய பெண்ணை வந்து திருமணம் செய்திருக்காரு. தன்னோட மகனுக்குமே அந்த ராஜபுத்திர பெண்ணை தான் வந்து திருமணம் செய்து வந்து வச்சுருக்காரு. அதே போல் உயர் பதவிகளில் ராஜபுத்திர பிரபுக்களை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாரை பார்த்தோம், ராணா உதயசிங் பார்த்தோம், அதே போல் ராணா பிரதாப் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான ராஜபுத்திரர்களை வந்து பணியமர்த்தியிருக்காரு. அடுத்து பார்த்தோன்னா இவர் வந்து அக்பர் வந்து எல்லா மதத்தையுமே ரொம்ப சமமாக மதிச்சிருக்காரு. துறவிகளை மதிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சீக்கிய குரு ராம்தாஸ் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் ரொம்ப மதிப்பளித்து அவரோட அவையில் வந்து அவர் ரொம்ப பெருமிதப்படுத்தியிருக்காரு. சூபி துறவியான சலீம் சிஸ்டி இவங்க 2 பேர்த்து மேலே அக்பருக்கு ரொம்ப அளவில்லாத மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது யார் சூபி துறவியான சலீம் சிஸ்டி, அதுக்கப்புறம் சீக்கிய குருவான ராம்தாஸ், இவங்க 2 பேருக்குமே அவர் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட அவையில் ஒரு பெரிய மதிப்பு வழங்கியிருக்காரு. இந்த சீக்கிய குருன்னு பார்த்தோம் இல்லையா, யார், ராம்தாஸ் சீக்கிய குரு. அந்த ராம்தாஸுக்கு அக்பர் பரிசாக கொடுத்த ஒரு இடத்துல தான் பின்னர் ஹர்மிந்த சாஹிப் அந்த சாஹிப்போட அந்த சாஹிப்போட கருவறை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு பரிசாக கொடுத்த அந்த இடத்துல ஒரு சீக்கிய குருவுக்கு பரிசாக கொடுத்த இடத்துல வந்து ஒரு சாஹிப்போட ஒரு கருவறை வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகவும் வரலாற்றுக்குரிய ஒரு குறிப்பாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நகர், அதான் பதேப்பூர் அப்படிங்கிற ஒரு புதிய நகரை வந்து அக்பர் வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த புதிய நகர் பதேப்பூரில் வந்து எல்லா மதத்துக்கும் சமமான அறிஞர்கள் அந்த மண்டபங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதாவது எல்லா மதத்தை சேர்ந்த அறிஞர்களும் ஒன்று கூடி அந்த மண்டபத்தில் வந்து தங்கலாம். அது எந்த இடம் அப்படின்னா பதேத்பூரில் புதுசாக கட்டப்பட்ட அந்த மண்டபத்தில் எல்லா மதத்தை சார்ந்த அறிஞர்களும் அங்கே வந்து ஒரு கூடுமிடமாக வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து கல்வியை வந்து இவர் பெரிதும் ஆதரிச்சிருக்காரு. இவரோட சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட பிரதிகள், அதாவது காப்பீஸ் வந்து அதாவது புக்ஸ் வந்து இவர் வந்து வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா மத கருத்துக்களையுமே இவர் வந்து ஆதரிச்சிருக்காரு. இவர் ஆதரித்த அறிஞர்களோட பெயர் வந்து என்னென்ன அப்படின்னா அபுல் பாசல், அப்துல் பைசி, அப்துல் ரஹீம் கான் இப்படிங்கிற நூலாசிரியர்கள் எல்லாருமே இவர் வந்து ஆதரிச்சிருக்கார். இவரோட அவையில் வந்து இருந்திருக்காங்க. சிறந்த கதை ஆசிரியரான பீர்பாலும் இவர் அவையை சேர்ந்தவர் தான். அப்புறம் சிறப்பு மிகுந்த அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவந்த் தாஸ், ராஜா மான்சிங் இவங்களையுமே அக்பர் வந்து ஆதரிச்சிருக்காரு. தன்னோட அவைகளில் இவங்களுக்கு சிறப்பு இடம் தந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸும் வரலாறுகளில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவங்களோட சேர்த்து தான்சன் ஓவியரான தஷ்வந்த் இவர் வந்து ஒரு பாடலாசிரியரும் ப்ளஸ் இசை மேதையும் கூட. இவருமே அக்பரோட அவையில் இருந்திருக்காரு. நம்ம அக்பர் பீர்பால் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ பீர்பால் வந்து ஒரு கதை ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நூலாசிரியர்களையும் ஆதரிச்சிருக்காரு. திறமையான அதிகாரிகள் ஆன தோடர்மால், ராஜா தோடர்மால், ராஜா பகவந்த் தாஸ், ராஜா மான்சிங் இப்படிங்கிறவங்களையும் வந்து ஆதரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இசை ஞானியான தஷ்வந்தையும் வந்து இவரோட அவையில் அலங்கரிச்சிருக்காரு. இவருக்கு அடுத்தது வரக்கூடிய வாரிசு வந்து ஜஹாங்கீர். ஸோ அக்பரோட பையன், அதாவது தன்னோட அக்பருக்கும் தன்னோட ராஜபுத்திர மனைவிக்கும் பிறந்த இளவரசர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர்னு அர்த்தம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது மதிப்பவர், அவங்களோட வார்த்தைகளை காப்பாற்றுபவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வந்து உலகத்தை கைப்பற்றியவர். ஜஹாங்கீரோட மனைவியான நூர்ஜஹானோட பெயர் வந்து மெக்ருனிசா. ஆனால் நம்மளுக்கு நூர்ஜஹான் அப்படின்னா தான் தெரியும் இல்லையா. ஸோ அவங்களோட பேர் வந்து மெஹருனிசா. அடுத்து இவரோட தந்தையான அக்பரோட நிறைய
திட்டங்களை வந்து இவரும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பின்பற்ற ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அக்பர் காலத்தில் இருந்த சமய சகிப்புத்தன்மை, இது வந்து ஜஹாங்கீர் காலத்துலேயும் தொடர்ந்து வந்தது. அடுத்து தன்னோட மகன், அதாவது ஜஹாங்கீரோட மகன் வந்து குஷ்ரு. அந்த குஷ்ரு வந்து தன்னோட தந்தை, அதாவது ஜஹாங்கீருக்கு எதிராகவே வந்து சில வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருந்தனால இந்த ஜஹாங்கீர் வந்து குஷ்ருவும், அது மட்டும் இல்லாமல் சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் வந்து ஜஹாங்கீர் காலத்தில் இருந்த சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங், இவங்க 2 பேரும் தனக்கு எதிராகவே, தன்னோட ஆட்சிக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சனால குரு அர்ஜுன் சிங்கை வந்து அவர் தூக்கிலிட்டுருவார். யார்? ஜஹாங்கீர். இதை அவர் காலத்தில் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீக்கியர் அவர் வந்து கொன்னனால முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு போர் வந்து வெடிச்சிது. அந்த போரின் காரணமாக இவங்க வந்து நிறைய இடங்களை வந்து, அதாவது சீக்கியரோட வணிக இடங்கள், சீக்கியரோட இடங்களான ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் பாரசீகம், மத்திய ஆசியா, இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே சீக்கியர்கள் வந்து முடக்கிட்டாங்க. இந்த பகுதிகளில் அவங்க செல்றதுக்கு தடை இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு. அதே போல் காண்டகர் அப்படிங்கிற சீக்கிர பகுதியும் வந்து அவங்க முடக்கினால அந்த காண்டகருக்குள்ளே, அதாவது இந்தியாவுக்குள்ளே என்ட்ராகிற எல்லாருமே ஈஸியாக என்ட்ராகிற மாதிரி இருந்துச்சு. எந்த ஒரு படையெடுப்பு வந்தாலுமே ஒரு அரண் இல்லாமல், ஒரு தடுப்பு அரண் இல்லாமல், தடுப்பு அரணாக தான் காண்டகர் இருந்துச்சு. அந்த ஊரையும் சீக்கியர்கள் வந்து இது பண்ணனால அந்த காண்டகருக்குள்ளே எதிரி நாட்டு வீரர்கள் வந்து ஈஸியாக நுழைஞ்சு இந்தியாவை தாக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்தது. ஸோ இவர் ஜஹாங்கீர் வந்து அகமது நகரை கைப்பற்றி இருந்தாலுமே கூட இந்த காண்டகர் அளவுக்கு அதில் பாதுகாப்பு கிடைக்கல. ஸோ இந்த ஜஹாங்கீரோட காலகட்டம் வரைக்கும் ஆங்கிலேயர்கள் யாரும் உள்ளே வரலை. ஜஹாங்கீரோட காலகட்டத்தில் தான் முதல்ல போர்ச்சுகீசியருக்கு வணிகம் அமைப்பதற்காக அவர் வந்து ஸோ இந்த ஜஹாங்கீர் காலத்தில் தான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்களுக்கு இவர் வந்து அனுமதி கொடுக்குறாரு வணிக உரிமைக்காக. அதே போல் அடுத்தது இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸோட பிரதிநிதியான தாமஸ் ரோ ஜஹாங்கீரோட காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு வராரு. அப்போ முதல்ல வந்தவர்கள்னு பார்த்தா போர்ச்சுகீசியர்கள். அடுத்தது வந்து ஆங்கிலேயர்களில் ஃபஸ்ட்டு வந்து வந்தவர் வந்து அப்படின்னு பார்த்தா தாமஸ் ரோ. இவர் வந்து ஜஹாங்கீரோட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்து வந்திருக்காரு. அப்போது 1ஆம் ஜேம்ஸ் வந்து அங்கே அரசராக இருந்திருக்காரு, அதாவது இங்கிலாந்தில். ஸோ அவரோட பிரதிநிதியாக தாமஸ் ரோ வந்து இங்கே வந்து வணிகம் அமைக்கிறதுக்காக அனுமதி கேட்டிருக்காங்க. ஸோ இவரும் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்றாரு. ஸோ அதனால் முதல்ல ஆங்கிலேயர்கள் வணிக மையத்தை வந்து சூரத்தில் வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ முதல் வணிக மையம் வந்து சூரத்தில் ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்டது. ஜஹாங்கீரை தொடர்ந்து அடுத்தது வர்றது ஷாஜகானோட ஆட்சி காலம் 1627 1658 வரைக்கும். இந்த ஷாஜகானோட அதாவது பெயர் வந்து குர்ரம் அப்படின்னு அர்த்தம். இந்த குர்ரம்ங்கிற பெயரை தான் பின்னாடி வந்து ஷாஜகான் அப்படின்னு வந்து அவர் மாற்றிக்கிறாரு. அந்த ஷாஜகான் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா உலகத்தின் அரசன் அப்படின்னு இதுக்கான பொருள். ஸோ இவரோட காலங்களில் இவரும் நிறைய படையெடுப்பு மேற்கொண்டிருக்காரு. அதில் வந்து 1637 வந்து அகமது நகரை இவர் தன்னோட ஆட்சிக்குள்ளே இணைச்சிக்கிட்டாரு. அதே போல் பிஜப்பூர் மற்றும் கொல்கண்டா இந்த 2 பகுதிகளையுமே இவர் வந்து கைப்பற்றி தன்னோட ஆட்சிக்கு உட்பட்டதாக ஆக்கிக்கிட்டாரு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி இவர் வெற்றியை தேடிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் வந்து நம்ம முகலாயர்களுக்கு எதிராக தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அவர் கிடைக்குது. அந்த முகலாயர்களுக்கு எதிராக இருந்தவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மராத்தியர்கள். அப்போ மராத்தியர்களோட தலைமையின் கீழே நிறைய மன்னர்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்தவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சிவாஜியோட தந்தையான ஷாஜி பான்சோல் அப்படிங்கிறவர் தான் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு. அந்த ஹெட்டுக்கு கீழே நிறைய மராத்தியர்கள் வந்து முகலாயர்களுக்கு எதிராக வந்து ஒரு போர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த திட்டத்தை எல்லாம் வந்து தீட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு தலைவராக இருந்தவர் சிவாஜியின் தந்தை ஷாஜி பான்சோல். இந்த மாதிரி தன்னோட ஆட்சி காலத்தில் நிறைய இடர்பாடுகளை தவிர்த்து நிறைய இடங்களை கைப்பற்றி ஒரு சிறந்த ஆட்சியாளராக அமைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஷாஜகானுக்கு வந்து 1657 நோய்வாய்ப்படுறாரு. அதன் காரணமாக அவர் உயிரிழக்கவும் நேரிடுது. அதுக்கப்புறம் அவரோட பசங்களான 4 பேர் அரசு உரிமைக்கு வந்து வராங்க. அந்த 4 பேர் யார் அப்படின்னா தாரா, சுஜா,
சூஜா, அப்புறம் முரத், அண்ட் 4வது அவுரங்கசீப். இந்த 4 பேரும் ஏன்னா அறிவிக்காமல் அவர் இறந்துடுறாரு. ஸோ அதனால் 4 பேருமே வந்து சண்டைக்கு உட்படுறாங்க. அதில் வந்து அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னோட 3 சகோதரர்களுக்குமே கொன்று அதுக்கப்புறம் அவுரங்கசீப் வந்து பதவிக்கு வராரு. ஸோ 3 பேரையுமே கொலை பண்ணிட்டு தான் அடுத்த அவுரங்கசீப் வராரு. ஸோ அடுத்த ஆட்சி வந்து அவுரங்கசீப்போட ஆட்சி காலம் வந்து தொடங்குது. ஸோ அவுரங்கசீப்போட ஆட்சி காலம் 1658 1707 வரைக்கும் அவரோட ஆட்சி காலம் போகுது. ஸோ இவர் தான் வந்து முகலாய மன்னர்களோட கடைசி அரசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது, ஆலம்கீர். ஸோ ஆலம்கீர் அப்படின்னாலே அவுரங்கசீப் அப்படின்னு அர்த்தம். உலகை கைப்பற்றியவர், தன்னோட சகோதரர்களிட்டிருந்து நாட்டை கைப்பற்றியவர், அது மட்டும் இல்லாமல் உலகத்தையே கைப்பற்றியவர். இன்னும் மிச்சம் மீதி விட்டுட்டு போன தன்னோட தாத்தாவாக இருக்கட்டும், தன்னோட தந்தையாக இருக்கட்டும், எந்த இடங்கள்லாம் கைப்பற்றாமல் விட்டு போயிருக்காங்களோ அந்த ஆட்சியை வந்து அவங்க வந்து இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடங்களையுமே கைப்பற்ற ஆரம்பித்தார். அதனால் உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு ஆலம்கீர் அப்படின்னு சொல்லி இவரை நம்ம சிறப்பாக அழைக்கிறோம். இவர் வந்து தன் தாத்தா, அதாவது இவரோட தாத்தா யார், ஜஹாங்கீருக்கு எப்படி கட்டளக்கலை மீது ஆர்வம் இருந்துச்சோ அதே போல் இவருக்கும் அந்த கலைகளின் மீதான ஆர்வம் இருந்துச்சு. தன் தாத்தா மாதிரியான கலைகள் ஆர்வம் கொண்டவர். தன் தந்தை போல, தன் தந்தை யார், ஷாஜகான் இல்லையா, அவரை போல் கட்டிடக்கலையில் ஆர்வம் கொண்டார். அப்போ கலை மற்றும் கட்டிடக்கலை இது இரண்டிலையுமே இவர் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காரு. இவர் வந்து மீதி அவர் தாத்தா தந்தையெல்லாம் எப்படி வந்து மற்ற மதங்களையுமே சகிப்புத்தன்மை இருந்துச்சோ, எல்லா மதங்களையுமே அவங்க ஒன்றா பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இவர் தன்னோட மதத்தை தவிர வேறு எல்லா மதத்தையுமே இவரெல்லாம் சகிச்சு கொள்ள முடியல. ஸோ இவர் வந்து தன்னோட மதத்தை மட்டும்தான் உயர்வாக நினச்சிருக்காரு. அதனால் அந்த தடை செஞ்சப்பட்ட அந்த திஸ்யாவரியை மீண்டும் வந்து நியமிச்சிருக்காரு. அதாவது முஸ்லிம்ஸ் வந்து அது கட்டத்தாவில் மீதி அதர் ரிலீஜன்ஸ் எல்லாமே அந்த திஸ்யாவரியை வந்து கட்டணும் அப்படிங்கிறத திருப்பியும் அவர் வந்து செயல்படுத்தியிருக்காரு. ஸோ அதனால் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க எஸ்பெஷலி இந்துக்கள் வந்து அரசு பணிக்கு வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்ப ஈடுபாடு, அதாவது ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. அவங்க வந்து வரவே கூடாது அப்படிங்கிறத கட்டளையாகவே இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 1658 81 வரைக்கும் இவருக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நிறைய படைகள், அதாவது நிறைய கலகங்களை வந்து இவர் வந்து அடக்கியிருக்காரு. அது என்னென்ன கலகம் அப்படின்னா பாண்டலோர்கள், அது மட்டும் இல்லாமல் சீக்கியர்கள், அப்புறம் ஜாடுகள், சாத்னாமியர்கள், இந்த 4 கலகங்களையுமே இவர் தன்னோட ஆட்சி காலத்தில் ஒடுக்கியிருக்காரு. ஸோ இவரோட ஆட்சி காலகட்டத்தில் இறுதியில் ஆங்கிலேயர்கள் வந்து மதராஸ், சென்னை, அதாவது மதராஸ், அதுக்கப்புறம் வந்து பாம்பே, இந்த மாதிரி நிறைய இடங்களில் தன்னோட ஆட்சிகளை வந்து அதாவது வணிக தளங்களை வந்து நிறுவியிருக்காங்க. எங்கெங்கே மதராஸ், கல்கத்தா, அப்புறம் பாம்பே, இந்த இடங்களில் தன்னோட வணிக மையங்களை வந்து நிறுவியிருக்காங்க. அதே போல் இவரோட காலகட்டத்தில் தான் முதல்ல ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து தங்களோட முதல் வணிக மையங்களை வந்து நிறுவிக்காங்க. எங்கன்னா பாண்டிச்சேரியில். இப்போ ஃப்ரெஞ்சு வந்து ஃபஸ்ட்டு வணிக மையமாக வந்து பாண்டிச்சேரியில் நிறுவிக்காங்க. அப்போவே ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு 4 இடங்களில் வணிக தளங்களை வந்து நிறுவிட்டாங்க. இந்த டைமில் சிவாஜி வந்து 1674 தனக்கான ஒரு மராத்திய நாட்டை வந்து பேரரசாக அறிவித்து, இவங்களாம் மராத்தியர்களே ஏற்கனவே சிவாஜியோட தந்தை வந்து முகலாயர்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து சிவாஜி தனக்கான பேரரசை அவரே அறிவிச்சுக்கிட்டனால இவரோட எழுச்சியை தாங்க முடியாமல் அவுரங்கசீப் எப்படி இவங்கள அடக்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து மேற்கொள்கிறாரு. அப்போது சிவாஜியினோட பையனான பட்டத்து இளவரசன் சம்பாஜியை வந்து கைது செஞ்சுட்டு வந்து அவருக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து அவரை வந்து டார்ச்சர் கொடுத்து அவர் இறக்குற வரைக்கும் அவர் வந்து ரொம்ப கொடுமை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போது 1707 தன்னோட எத்தனை வயசு அப்போது 90 வயது வரைக்குமே அவர் வந்து அவுரங்கசீப் வந்து தக்காணத்திலே தான் இருந்திருக்காரு. எதன் காரணமாக சம்பாஜியை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு அவரை வந்து தன்னை கீழே வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அவுரங்கசீப் வந்து தக்காணத்தை விட்டு எங்கேயும் செல்லாமல் அங்கே இருந்திருக்காரு. அடுத்து இவங்களோட நிர்வாகங்கள், அதாவது டோட்டலாக முகலாயர்களோட நிர்வாக பணி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வக்கீல் அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து அவங்க அதிகாரிகளை வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்கள வந்து பிரதம மந்திரி நம்ம சொல்கிறோம். அதே போல் வஜீர் அல்லது திவான் அப்படின்னா வருவாய்த்துறையை சேர்த்த வருவாய்த்துறை மற்றும் செலவுகளை கணக்கிடக்கூடிய அதிகாரிகளுக்கோட பெயர். அதே போல் மீர் பாக்ஷி அவங்க வந்து இராணுவத்துறை அமைச்சர்கள். மீர் சமான் அப்படிங்கிறவங்க அரண்மனையை நிர்வாகித்து கவனிக்கிறவங்க. அதே போல் குவாஜி அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைமை நீதிபதியோட பெயர் என்ன அப்படின்னா அவங்கள என்ன பட்டத்தில் நம்ம கூப்பிட்றோன்னா குவாஜி. அது மட்டும் இல்லாமல் சதூர் அவங்க வந்து இஸ்லாமிய சட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க. இந்த மாதிரியான பல தலைப்புகள் கொடுத்து ஒவ்வொரு அரசாங்க வீரர்களையும் அவங்க வந்து அதிகாரிகளையும் வந்து நியமிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த முகலாயர்களோட மாகாண நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல மாகாணங்கள் மாநிலங்களாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மாநிலமாக இருக்கும். அந்த மாநிலத்திலேருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன இடத்த மாவட்டம்னு சொல்கிறாங்க. அந்த மாவட்டத்துக்கு அடுத்து இருக்கிறத நம்ம கிராமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்க என்ன பேரில் அதை அழைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த மாகாணங்களை சுபாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுபாக்களை ஆட்சி செய்கிறவங்க இல்லை மேற்பார்வையிடுறவங்களை வந்து சுபேதார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்டங்கள், மாகாணங்களுக்கு கீழே வரக்கூடியது மாவட்டங்கள். அந்த மாவட்டங்களை ஆட்சி செய்கிறவங்கள சர்க்கார்களாக, அதாவது சர்க்கார்கள் அப்படின்னா மாவட்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுபாக்கள் ஆட்சி செஞ்ச மாகாணங்களையும் அதே போல் சர்க்கார்கள் ஆட்சி செஞ்ச மாவட்டங்களையும், மாவட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடியதை வந்து கிராமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிராமங்கள் வந்து அதை வந்து நம்ம என்ன பெயரில் சொல்கிறோம் அப்படின்னா, கிராமத்தை வந்து பர்கானாக்கள், பர்கானானா குட்டி குட்டி கிராமங்கள்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சுபாக்கள், அதுக்கப்புறம் சர்க்கார்கள், அதுக்கப்புறம் வந்து பர்கானாங்கள். சர்க்கார்னா மாவட்டம், பர்கானானா கிராமம், அதே போல் சுபாக்கள்னா மாகாணம். இவங்களோட நிர்வாகங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, கிராம பஞ்சாயத்து, கிராம நிர்வாகம் இது எல்லாமே அவங்களோட இதில் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே முறைப்படுத்தப்படாத ஒரு அமைப்பு முறையாக இருந்துச்சு. அடுத்து இவங்களோட படை நிர்வாகம் அப்படின்னு பார்த்தா, இவங்களோட என்னென்ன படைகள்லாம் வச்சுருந்தாங்கன்னா, காளான் படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி படை, இந்த மாதிரியான பல படைகளை வந்து இவங்க வந்து அமைச்சிருந்திருக்காங்க. அதுவே இவங்களோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்தது. அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப மிகவும் முக்கியமான முறை, மன் சப்தரி முறை. இந்த மன் சப்தரி முறை அப்படிங்கிறத யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அக்பர். இது வந்து TNPSC 2017 கேட்டால் ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ மன் சப்தரி முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அக்பர் காலகட்டத்தில் அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மன் சப்தரி முறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸில் இருந்த, அதாவது இராணுவ படையும் தனியாக இருந்துச்சு, அதே குடிமைப்பணி தனியாக இருந்துச்சு, பிரபுக்கள்னு ரூலர்ஸ்ன்னு தனியாக இருந்தாங்களா, இவங்க எல்லா போஸ்டிங்கையும் ஒன்று சேர்த்த ஒரு பதவி தான் அந்த மன் சப்தரி முறை. அப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாரு. ஒன்று சேர்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. அது என்னன்னா மன்சப் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு அந்தஸ்தை வந்து கொடுக்குறாரு. அந்த மன்சபை பெற்றவங்களை வந்து நம்ம மன்சப்தர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். அந்த பட்டத்தை பெற்றவங்களை நம்ம வந்து மன்சப்தர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள நம்ம 2 வகையாக வந்து நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து மன்சப்தர் சாட்டாவும், இன்னொன்று மன்சப்தர் சவராகவும் பிரிக்கிறோம். அதாவது மன்சப்தர் சாட் அப்படிங்கிறவங்க அவங்களோட தகுதி, அவங்க என்ன தகுதியில் இருக்காங்க. தகுதி அப்படின்னா வந்து அவங்க வந்து என்ன மாகாண அரசராக இருக்காங்களா, இல்லை வந்து என்ன இராணுவ தலைவராக இருக்காங்களா அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை குறிக்கிறது சாட்டு. அதே போல் இன்னொன்று வந்து அந்த சவார் அப்படின்னு பார்த்தாலே, அந்த சவார் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்களுக்கும் தனித்தனியான அந்த குதிரையை வந்து கொடுத்துருவாங்க. அந்த காலத்தில் எவ்வளோ குதிரை வச்சுருக்காங்களோ அதுதான் வந்து ரொம்ப அவங்களோட பெரிய பொக்கிஷமாக இருந்துச்சு. பெரிய பணத்தை விட குதிரையை தான் அதிகமாக பாதுகாப்பாங்க. அதுக்கு தான் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஸோ அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ குதிரை அப்படின்னு சொல்லி அளந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த குதிரைகளே பராமரிக்கணும். அதாவது 10லேருந்து 1000க்கு மேற்பட்ட குதிரைகளை ஒருத்தரோட பொறுப்பில் வந்து கொடுத்துருவாங்க. அந்த குதிரைக்கு பராமரிக்கிற, அந்த குதிரைக்கு தேவையான இதெல்லாமே வழங்குறது தான் அந்த மன்சப்தி சாவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து வந்து இன்னொரு மிக முக்கியமான முறை அப்படின்னா நில வருவாய் முறை. அந்த நில வருவாய் முறையில் இந்த ஜப்த் முறை அப்படிங்கிறது யார் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா தோடர்மால். இதுவும் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. தோடர்மால் வந்து எந்த முறையை கொண்டு வந்தார்? ஜப்து முறையை கொண்டு வந்திருக்காரு. எந்தெந்த இடத்துலனா வடக்கு வடமேற்கு மாகாணங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த முறைப்படி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நிலங்களை வந்து அளக்க செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ எவ்வளோ அளவு நிலங்கள் வந்து எவ்வளோ அளவு இருக்குது, அதில் அது வந்து எந்த மாதிரியான நிலம், நெல்ல விளைச்சலை தர நிலமா, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வரியை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நிலங்களில் அளந்து அதோட அளவு அதிகமாக இருக்குது, அது வந்து நல்ல மண் வளம் மிக்க நிலம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து 3ல் 1 பங்கு வந்து விளைச்சலை அவங்களுக்கு வரியாக செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான முறை தான் இந்த தோடர்மாலின் ஜப்த் முறை. இக்தா அப்படிங்கிறது நம்ம நிலவரின்னு சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே பார்த்துருப்போம். இக்தா அப்படின்னாலே நிலவரி முறை அப்படின்னு பார்த்தோம். இதோட புதிய பெயர் அப்படிதான் அந்த இக்தாவோட புதிய பெயர் வந்து ஜாகீர். இந்த ஜாகீர் முறைப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகாரிகள் அந்த இடத்துல போய் நின்று ஒவ்வொரு மக்கள்கிட்டையும், அந்த ஊர் மக்கள்கிட்ட வரியை வந்து வசூல் செய்வாங்க. ஸோ அந்த வரியை வசூல் செய்கிற அந்த அதிகாரியை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மன்சப்தர் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா வந்து ஜாகீர்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜாகீர்தார் அப்படின்னு சொல்கிறோம். மாவட்ட அளவிலான வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் வந்து அவருக்கு பேர், அந்த அதிகாரிக்கு பேர் வந்து அமில் குஜார். இதெல்லாம் வந்து அவங்களோட பெயர்கள். ஸோ மாவட்ட வாரியாக வரி வசூல் செய்கிறவங்களுக்கு ஒரு தனி பேர். இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் வந்து அந்த முகலாய பேரரசு காலகட்டத்தில் நிறைந்திருந்துச்சு. அடுத்து இந்த ஜமீன்தாரி முறை, இது எல்லாமே வந்து வழக்கத்தில் இருந்திருக்கு.
நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அக்பர் வந்து எல்லா மதத்தையுமே ஒரே சாராக பார்த்தார் அப்படின்ட்டு. அதனால் அவர் ஒருங்கிணைத்து ஒரு சமயத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. எல்லாத்துக்கும் காமனாக ஒரு மதத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அது என்னென்னா தீன் இலாஹி, தெய்வீக மதம். இதில் எல்லாருமே இந்து முஸ்லீம் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. எல்லா மக்களுமே, இந்திய மக்கள் எல்லாருமே ஒரே மதத்துக்கு கீழே வராங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப சிறப்பு இல்லையா? ஸோ என்ன மதத்தை அக்பர் வந்து உருவாக்கினார்? தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு மதத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. அடுத்து கலை மற்றும் கட்டிடக்கலை. பாபர் வந்து எந்த மாதிரியான கட்டிடக்கலை முறையை வந்து இந்தியாவில் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா, பாரசீக கட்டிடக்கலையை வந்து இந்தியாவில் பாபர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. இந்த பாபா அப்படிங்கிறது பாபர் பயன்படுத்திய கட்டடக்கலையின் முறை வந்து பாரசீகம். ஸோ இந்த முதல் எழுத்துக்களை நம்ம வந்து ஹின்ஸா வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாரசீக கட்டடக்கலைக்கு சான்றாக இருக்கிறது வந்து அவரோட வாரிசாக வந்த பிற்காலத்தில் வந்த ஹுமாயூன் வந்து டெல்லியில் கட்டின அவரோட அரண்மனையின் பேர் தீன் இ பானா. ஸோ இதுவும் அந்த பாரசீக கட்டிடக்கலை முறையிலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அடுத்ததாக வந்த ஷெர்ஷா, இவர் வந்து புராண கிலா வந்து கட்டியிருக்காரு. புராண கிலாவை இவர் வந்து கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கிய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய பீகாரில் இருக்க சசாராம் என்னும் இடத்துல இவரோட கல்லறை வந்து மாடமாகும். ஸோ அந்த கல்லறை மாடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. யாரோட கல்லறை? ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான கல்லறை வந்து சசாராம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே முகலாயர்களோட கட்டடக்கலைக்கு ரொம்ப சான்றாக அமைந்திருக்கு. ஸோ ஷாஜகான் காலத்தில் தான் இந்த கட்டடக்கலை வந்து ரொம்ப மிக உச்சத்தை வந்து தொட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரோட அமர்வதற்கு, அந்த பேரரசர் அமர்வதற்கு விலையுறந்த நவரத்ன கற்களை பொறிக்கப்பட்ட ஒரு மயில் ஆசனம் வந்து அங்கே தயாரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாஜகான் தான் தாஜ்மஹாலை கட்டினார் இல்லையா? ஸோ அந்த யமுனை நதிக்கரையில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலையும் கட்டினால அந்த முகலாயர்களோட கட்டடக்கலை அப்போது ஷாஜகானோட காலகட்டத்தில் ரொம்ப உச்சத்தை வந்து தொட்டதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ராவில் முத்து மசூதி, அது மட்டும் டெல்லியில் வந்து ஜும்மா மசூதி, இதெல்லாமே ஷாஜகானால் கட்டிய மசூதிகளாகும். ஸோ ஷாஜகானுக்கு அடுத்து வந்த அவுரங்கசீப்போட காலத்தில் கட்டடக்கலை அவ்வளோ பெரிய ஆதரவு வந்து அங்கே கட்டடக்கலைக்கு கொடுக்கல. ஸோ அவுரங்கசீப் கொடுக்கல. அவுரங்கசீப்போட பையனான ஆஜாம் ஷா, அவுரங்கசீப்போட மகனோட பெயர் என்ன? ஆஜாம் ஷா. அவர் தன்னோட தாய்க்காக அவுரங்காபாத்தில் வந்து பீபிகா மக்பாரா அப்படின்னு ஒரு கல்லறை வந்து கட்டியிருக்காரு. யார்? அவுரங்கசீப்போட பையனான ஆலம் ஷா தன்னோட தாய்க்காக பீபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு மாடம் வந்து கட்டி அமைச்சிருக்காரு. லால் குயிலா அப்படின்னு அழைக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டையோட முன்னாடி பேர் வந்து லால் குயிலா. இதை வந்து கட்டினதும் வந்து யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முகலாய பேரரசு காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டது. இதை கட்டினதும் வந்து இந்த செங்கோட்டை வந்து ஷாஜகானோட காலகட்டங்களில் கட்டப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முகலாய பேரரசுகளோட வாழ்விடமாக இந்த செங்கோட்டை, அதுதான் வந்து அவங்க இருந்த அரண்மனை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது வந்து சிவப்பு நிற கற்களால் பதிக்கப்பட்டு இந்த செங்கோட்டை கட்டப்பட்டது. இந்த சிவப்பு நிறம் காரணமாக தான் அதை வந்து நம்ம செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட், ரெட் ஸ்டோனால் கட்டினது அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம். இதில் கவர் ஆகாத நிறைய பாயிண்ட்ஸ் அடுத்து 11th ஹிஸ்ட்ரியில் வந்து கவர் ஆகுது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே போல் தொடர்ந்து நிறைய ஜிஎஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் அண்ட் மறக்காமல் ஒரு லைக்கும் போடுங்க.